அதனால் உடனே முதல் நாளே மாற்றம் வருமானம் வராது. ஆனால் அதில் பங்களிப்பு செலுத்த வேண்டுமா என்றால் ஆமாம் பண்ணணும். அதை விஜய் பண்ணுறாரு. அந்த வகையில் வரவேற்கிறதுக்கு நாளைக்கே உடனே மாறிட போகுது. ஆனால் விளைவுகள்னு சொல்கிற விளைவுங்கிற வார்த்தை பொறுத்துன்னு நினைக்கிறேன். விளைவுகள் அல்லது தாக்கம் அல்லது பாதிப்புன்னு எடுத்துனா நிச்சயமாக அவர்களோட பொலிட்டிக்கல் மைலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் ஆதாயம் அவருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. தீவிர போராட்டத்தை அடக்குவதற்காகவோ அல்லது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்காகவோ விஜயை கைது செய்தால் ஈடி ரைடு போன்ற தாக்கம் ஏற்பட வாய்ப்பு. அது மத்திய அரசாங்கம் அது இப்போது செய்யும். இந்த மாதிரி சமூக கேடுகளுக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. இது சம்பவம், இது திமுக அதிமுகன்னு சொல்ல எல்லா காலத்திலும் கடந்த காட்சிகள் கூட இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகள் லாரி எரித்தி கொண்ட சம்பவங்கள் இதெல்லாம் ரிப்போர்ட் ஆனதுதான். அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன். சில அதிகாரிகளே நல்லா தெரியும் நமக்கும் ஒரு பங்கு வரும், இந்த கொள்ளை அடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு கிடைக்கும், அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு போகும், இன்னும் அமைச்சர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு போகும்ன்ற ஒரு அந்த யார் எக்கெடுக்கெட்டு போனால் நமக்கு பருவா கிடைக்குதுன்ற பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிற சில பேர் இருக்கக்கூடும். ஏலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ப. கி. அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். பரந்தூரில் விஜய் சொன்ன மாதிரியே தன்னோட பிரச்சாரம் இல்லை அந்த மக்களை பார்த்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது எதற்கான ஒரு அரசியல் நகர்வாக நம்ம பார்க்கலாம் சார்? மாநில அரசை எதிர்கொண்டது பார்க்கலாமா, இல்லை மத்திய அரசுக்கு எதிரான குரலாக பார்க்கலாமா? ஏன்னா 8 வழிச்சாலை எதிர்த்த திமுக ஏன் இந்த பரந்தூர் எதிர்க்கலன்னா ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இப்போ இன்றைய போராட்டத்தில் அவர் நேரடியாக களத்தில் விஜய் இறங்கிறது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அவர் மாநாட்டை சிறப்பாக நடத்திட்டார். அதுக்கு பிறகு நடந்த அரசியல் நடவடிக்கைகள் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறது தன்னுடைய வீட்டுக்கு பனையூருக்கே அழைச்சி கொடுத்தாருன்றது கடும் விமர்சிக்கப்பட்டது. அப்புறம் தலைவர்களுக்கான நினைவு நாள், பிறந்த நாள், அந்த படத்துக்கு அஞ்சலி செலுத்துறது, தன் வீட்டிலேயே பெரியார் படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துது, எம்ஜிஆர் படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துது, இதெல்லாம் கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. அது அப்போல்லாம் இந்த 3-4 சம்பவங்களை இதையொட்டி விஜயை விமர்சித்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஏன் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு? ஒரு அரசியல்வாதி அரசியல் பொதுக்களத்தில் பொது சமூக பணியிலேயோ அல்ல பொது வெளியில் வந்துட்டால் மக்களை சந்திக்கணும், நேரடியாக களத்துக்கு வரணும். அதுதான் அவங்களுடைய அடிப்படை தகுதி. அது இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அப்படின்ற கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. அதை மாற்றி இப்போ பரந்தூருக்கு நேரடியாக வந்திருக்காரு. பரந்தூரில் மக்களை சந்திக்கிறார். அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது ஒன்று. ரெண்டாவது, பரந்தூர் என்பது பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 900 days, 910வது நாள் இன்னைக்கு. ஆமாம், அதுக்கு மேலே அதை 900க்கு மேலே போராட்டம் நடத்திட்டு அந்த ஏகனாபுரம் தான் குறிப்பாக அந்த பகுதி மக்கள் தான் மிகப்பெரிய தீவிர போராட்டத்தில் இயங்குறாங்க. அவங்களுக்கு பலதரப்பட்டது ஆதரவு தர்றாங்க. ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா, அவங்க விமான நிலையம் இங்கே வேண்டாம், விவசாய நிலத்தை அழிச்சிட்டு நாம் வரணுமாங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அதனால் அந்த களத்தில் இறங்கிறது வரவேற்கத்தக்கது 2. மூன்றாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அதை திமுக விஜய் மேற்கோள் காட்டி தான் நீங்கள் சொல்கிறீங்க. திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல்வேறு போராட்டங்கள் நடத்தினது. என்னென்ன போராட்டங்கள்? இப்போ இதை நெடுவாசல், அப்புறம் ஹைட்ரோ கார்பன், கூடங்குளம் அணுகுண், இந்த மாதிரி ஸ்டெர்லைட்டு, இப்போது 8 வழிச்சாலை, இதுகள்லாம் எதிர்த்து போராட்டிய அதே திமுக அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே பல திட்டங்களுக்கு ஆதரவு தர்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ கூடங்குளத்தை அவங்க ஒன்றும் சொல்லலை, ஸ்டெர்லைட்டில் காட்டுறாங்க. ஸ்டெர்லைட் ஏடிஎம்கே காலத்தில் மூடப்பட்டது, அது வேறு விஷயம். 8 வழிச்சாலையில் அதை மறைமுகமாக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை திட்டம் கொடுக்கறதுல கூட அவங்களுக்கு கவனம் செலுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி இருக்கும்போது பரந்தூர் விஷயத்தில் அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. விவசாய கிராமங்களை கையகப்படுத்தி பண்ணணுன்ட்டு. மத்திய அரசாங்கம் தான், சிவில் ஏவியேஷன் என்பது மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது தான். ஆனால் நிலம் யார் கொடுக்குறாங்க? மாநில அரசாங்கம் தானே. எந்த நிலத்தை கைப்பற்றுறீங்க?
அப்படிங்கிறது ஒரு விஷயம். பயன்படாத தரிசு நிலமாக கைப்பற்றி அந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரைட்டு, பயன்படாதது அதை கொடுக்குறாங்க, நியாயம்னு ஒத்துக்கலாம். அப்போ விவசாய நிலங்கள் போராட்டத்துக்கு முக்கிய காரணமே வளம் மிக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அங்கே சர்வதேச விமான நிலையம் வருவது கண்டிக்கத்தக்கது. இதுதான் அடிப்படை. யாருமே விமான நிலையத்துக்கு எதிராக இல்லை, விஜய் போராடுகிற விஜய் உள்பட. விமான நிலையம் வரவேற்பது, விமான நிலையம் நவீனமயமாக்குது, அதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எதை நீங்கள் அழிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியில் தான், அந்த புள்ளியில் தான் எல்லாரும் போராடுறாங்க. ஏகனாபுரம் இப்போ கிராம மக்கள் மிக போராட்டத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறாங்கன்னா ஏதோ ஒரு நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்களில் அவர் களத்தில் இறங்கியிருக்கிறார். களத்தில் இறங்குவது வரவேற்கத்தக்கது. இதோடு இன்னொரு தகவலையும் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே அவர் மாநாடு நடத்தும் போது 1008 நிபந்தனைகளை அரசாங்கம் விதிச்சது. இது மாதிரி நிபந்தனைகளை மற்ற கட்சிகளுக்கு மற்ற கட்சிகள் இயக்கங்கள் அவங்க நடத்துகிற மாநாடுகளுக்கு விதிச்சாங்களான்னு தெரியல. விதிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பட்டவர்த்தனமாக நான் உங்களுக்கு இவ்வளோ நிபந்தனைகள்னு ஏன் வெளிப்படையாக சொல்லணும்? அவங்களுக்கு 1-to-1 இருந்துட்டு முடிச்சுட்டு இருக்கலாமே, பண்ணலை. மாநாட்டுக்கு, விஜய் நடத்தின மாநாட்டுக்கு இப்போ பரந்தூர் போராட்டத்துக்கும் 1008 கண்டிஷன் போடுறாங்க. கண்டிஷன் போட்டது மட்டுமில்லை, இது பண்ணதா, எவ்வளோ பேர் வரீங்க, இத்தனை வெஹிக்கிள், இந்த மாதிரியான பல்வேறு நிபந்தனைகள். இது 1-to-1 இருந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டு அனுமதியை கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த மக்கள் குறை இருந்தால் அதை அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். விஜய் போகிறாரு, தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் விஜய் களத்துக்கு போகிறாரு, மக்களை சந்திக்கிறார். மக்களை நேரடியாக சந்திக்கலை, அது ஒரு திருமண மண்டபத்தில் சந்திக்கிறாருன்னு பார்க்குறோம். ஏன்னா அங்கே மக்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கிட்டு அதை போய் அரசாங்கத்துக்கு சொல்லணும். அது பொது வழியில் மக்கள், இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், பொது வெளியில் மக்கள் ஊடகத்தின் மூலமாக சொல்லட்டும், ஊடகத்தின் வாயிலாக அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சியினர் யாராக இருந்தாலும் அது புரிந்து கொள்ளட்டும். அதுக்கு அது நியாயமாக சரியா தவறா என்று புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். எந்த போராட்டம் நடத்திட்டே மக்கள் கருத்துக்களை நேராக கொண்டு போய் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க, ஆளுங்கட்சிகள் சொல்லியிருக்காங்க? எந்த கட்சியுமே சொன்னதில்லை, ஊடகத்துக்கு சொல்லுவாங்க. அரசாங்கம் இது பண்ணு, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இவ்வளோ நிவாரணம் கொடுக்கணும், இவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கணும், இது கையகப்படுத்தக்கூடாது, படுத்தலாம், இந்த மாதிரி சாலை கொண்டு வரக்கூடாது, இத்தனை விஷயங்களையும் ஊடகத்துக்கு சொல்லுவாங்க. ஊடகங்கள் அத்தனையும் வெளிப்படுத்தும் மூலம் அரசாங்க கவனத்துக்கு போகும். அரசாங்கம் அதுக்குள்ள ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். விஜய் ஒரு சேர மத்திய மாநில அரசுகளை எதிர்க்க என்ன காரணம்? அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் பரந்தூர் போகிறதால இதில் ஏதோ மாற்றம் வந்துட முடியுமா? மாற்றம் வருமா இல்லையாங்கிறது வேற விஷயம். மாற்றம் வருவதற்கு குரல் எழுப்ப வேண்டுமா என்பது தான் முக்கியம். எந்த மாற்றம் உடனே வராது. ஆனால் திரும்ப 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 சொல்லும்போது அதை ஒரு என்ன சொல்லுவாங்க, எறும்பு ஊற கல்லும் தேயும்னு ஒரு பழமொழி உண்டு. எறும்பே திரும்ப திரும்ப ஒரு இடத்துல ஓடி போயிட்டே இருந்ததுன்னா, ஒரு ஆள் நடந்து போகிறாரு, ஒரு 10 ஆள், 100 ஆள், 1000 ஆள், 1,00,000 ஆள் நடந்தால் அந்த நடைபாதையில் புல்லெல்லாம் கருகி அங்கே ஒற்றையடி பாதை உருவாகுது, ஒற்றையடி பாதை தெருவாகுது, தெரு சாலையாகுது இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லா மாற்றமும் அப்படி தான் இருக்கும். அதனால் உடனே முதல் நாளே மாற்றம் வருமானம் வராது. ஆனால் அதில் பங்களிப்பு செலுத்த வேண்டுமா என்றால் ஆமாம் பண்ணணும். அதை விஜய் பண்ணுறாரு. அந்த வகையில் வரவேற்கிறதுக்கு நாளைக்கே உடனே மாறிட போகுது. ஆனால் விஜயோட கருத்தில் கொள்ளப்படும். நாளைக்கு ஒருவேளை நீதிமன்றம் வழக்கு வேறு ஏதாவது மாற்றங்கள் வரும்போது விஜயோட கருத்தும் உடனே மாற்றம் வராது, படிப்படியாக வரும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி மத்திய மாநில அரசுகளை எதிர்க்கிறாரே என்பது. அவர் மாநாடு தொடங்கிய காலத்திலேயே அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டார். திராவிட இயக்கத்தினுடைய கூறுகளை எடுத்துக்கொள்கிறார், தேசியத்தின் கூறுகளை, தமிழ் தேசியத்தினுடைய கூறுகளையும் எடுத்துக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வை, மத்திய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு அவர்கிட்ட இல்லை என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்திட்டார். என்னைக்கு அவர் மாநாடு நடத்தினாரோ அப்போதே தான் மத்திய அரசின் ஆதரவாளர் அல்ல, மத்திய அரசை விமர்சிக்கக்கூடியவன், மத்தியில் உள்ள ஆட்சியாளர்களை விமர்சிக்கக்கூடியவன் என்ற பார்வையை முன்வச்சிட்டார். ஆக கிட்டத்தட்ட திராவிட மாநில நலன் சார்ந்த கொள்கைகளாக தான் இருக்குது. ஸோ அது இருக்கும்போது, அந்த நிலைப்பாடு இருக்கும்போது பரந்தூர் போராட்டத்தில், இது உதாரணத்துக்கு பரந்தூர் போராட்டத்தில் மாநில அரசை விமர்சிக்கிறார், மத்திய அரசையும் விமர்சிக்கிறார். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆக மத்திய மாநில அரசுகளை பற்றி இவர் நேரடியாகவே சொல்லியிருக்கார். மத்தியில் அரசாங்கத்தை பற்றி அந்த கடந்த முறை பொதுக்கூட்டத்திலேயே என்ன சொல்லியிருக்காரு, மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு அங்கே ஒரு அரசாங்கம் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி கடுமையாக சாடி இருக்கார். மத்திய
மாநில 2 அரசுகளையும் விமர்சித்து அரசியல் நடத்தி வருகிறார் விஜய். கடந்த ஆட்சிகளை ஏன் குறை சொல்லலை சார்? இல்லை, இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ணுறது இந்த ஒரு மரபு. ஒரு அரசியல் கட்சி யார் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பொறுப்பை சரியாக செயல்படுத்தவில்லை, தங்கள் கடமை செயல்படுத்தலை என்கிற பார்வையில் தான் கேள்விகளை எழுப்புவாங்க. ஆட்சியில் இல்லாதவங்களை பற்றி என்ன கவலை? ஓடாத பஸ்ல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கலாம் இல்லையா? இந்த ஆட்சியிலும் அப்படியே நடந்தது, அடுத்த ஆட்சி வந்தவங்களும் அப்படிதான். அதை அந்த ஆட்சியாளர் சொல்லணும். இப்போ நிதி பற்றாக்குறைன்னு தமிழக நிதியமைச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா, கடந்த ஆட்சியில் வாங்கின நிதி மேலாண்மை சரியா இல்லை, அதனால தான் நாங்கள் நிதி பற்றாக்குறை கஷ்டப்படுறோம், கூடுதலாக கடன் வாங்கணும் விளக்கம் சொல்கிறார் இல்லையா? சொல்ல வேண்டியது அவர்கள். இப்போ மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச தப்பு நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடும். மத்திய அரசாங்கத்தை தேசிய அளவில் இருக்கிறவங்க அந்த விமர்சனத்தை அவர்கள் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காது. ஆட்சியில் இருக்கிறவர்களை, மக்கள் பொது நிலையில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருப்பவர்களை தான் விமர்சிக்க முடியும். ஓடுற பஸ்ஸில் தான் ஏற முடியும். ஓடாத பஸ்ஸு இப்போ ஓடலை, அந்த பஸ்ஸில் நான் ஏறி டிக்கெட் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கா? இல்லை. அவங்கள நான் இந்த பார்வை இந்த பார்வையை அந்த நிலைப்பாட்டை விஜய் எடுத்துக்கொண்டிருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பரந்தூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய்க்கு என்ன மாதிரியான பின்விளைவுகள் எதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? பின்விளைவுகள்னு சொல்கிற விளைவுங்கிற வார்த்தை பொறுத்துன்னு நினைக்கிறேன். விளைவுகள் அல்லது தாக்கம் அல்லது பாதிப்புன்னு எடுத்தனா நிச்சயமாக அவர்களோட பொலிட்டிக்கல் மைலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அரசியல் ஆதாயம் அவருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. ரெண்டாவது, இப்போ போராட்டத்தில் களத்தில் இறங்கும்போது தீவிர போராட்டமாக இருக்கும்போது அந்த தீவிர போராட்டத்தை அடக்குவதற்காகவோ அல்லது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்காகவோ விஜயை கைது செய்தால், ஒருவேளை இதெல்லாம் பேச்சுக்கு நான் சொல்கிறேன், யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், அப்படி ஒருவேளை தடை மீறி அவர் போறாருன்னு வச்சுங்களேன், அடுத்து நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி உண்ணாவிரதம் இருக்கும்போது தடை மீறி அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காம போய், இதெல்லாம் இஃப் பட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இப்படி எல்லாம் நடந்தால் அப்படி இருக்கல, அந்த மாதிரி அந்த பார்வையிலே நான் முன்வைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு விஜய் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கிடையாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லியது, அந்த தடையை மீறி அவர் உண்ணாவிரதம் இருக்க போறாரு, அப்போ அரசு செய்வாங்களா இல்லையா? அப்படியானால் அதுக்கான அந்த தாக்கம் மக்கள் மத்தியில் ஏற்படும். இல்லை இடி ரைடு போன்ற தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மத்திய அரசாங்கம் அது இப்போது செய்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏனென்றால் இந்த கூட்டத்திலே மத்திய அரசு எதிர்த்து பேசியிருக்காரு. மத்திய அரசை அவர் தீவிரமாக எதிர்க்கல, ஒன்று. ரெண்டாவது, அவர் இன்னும் காலத்துக்கே வரல, 2. ஆகையினால மத்திய அரசு இந்த விஜய்க்காக பெரிய அளவுக்கு கவலைப்படக்கூடாது. யார் கவலைப்படுவாங்க? தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கும் இல்லை திரைத்துறையிலேருந்து வந்தவர் விஜய். அவருக்கு ரசிகர் பட்டாளம் ஏராளமாக இருக்காங்க. அந்த பட்டாளம் இப்போ திமுகவுக்கு சவாலாக இருக்கிறதாக திமுகவினர் கருதுவார்கள். யதார்த்தம். ஏன்னா அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்கு. பாஜக இன்னும் வளர்ந்து வந்தாலும் கூட பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று தெரியாத நிலையை உணர்ந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்தாலும் அது இன்னும் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் இடம் பிடிக்கும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்க. ஆமாம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனால் கூட சட்டப்பேரவையில் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆகையினால இது இவ்வளோ காரணங்களை இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக திமுக நினைக்குமான்னு தெரியாது. ஆனால் விஜயை பற்றி அவர்கள் நினைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பாப்புலர் லீடர், பாப்புலர் ஆர்டிஸ்ட், நடிகர், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி வரும். ஏனென்றால் நடிகர்களை எதிர்கொண்ட திமுகவுக்கு கடந்த கால அனுபவங்களில் எம்ஜிஆர் ஒரு உதாரணம், விஜயகாந்த் உதாரணம். விஜயகாந்த் கட்சி தொடங்கிறார், பாப்புலர் ஆர்டிஸ்ட், நடிகர். அவர் கட்சி தொடங்க மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கு திமுகவுடைய தோல்விக்கே வழி வகுத்தது 2011 உங்களுக்கு தெரியும். ஆகையினால நடிகர் செல்வாக்கு, நடிகர்னு சொல்ல ஒரு வசீகரமிக்க கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார்னா அவர் நமக்கு சவாலாக இருப்பார் அப்படின்னு திமுகவை கருதுவதற்கு காரணங்கள் உண்டு. அதை நம்ம மறுக்க முடியல. அதுதான் காரணம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி என்கிற சமூக ஆர்வலரை லாரியத்தை கொல்லப்பட்டிருக்காரு. இதை கண்டித்து அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான நிலைப்பாடு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி, இது கடந்த ஆட்சி காலத்தில் கூட நடந்திருக்கு. அதிகாரிகள், காவல்துறை, அதாவது அரசு அதிகாரிகள், தாசில்தார்கள், வட்டாட்சியர் போன்றவர்களே தாக்குதல். ஏன் ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தில் வட்டாட்சியர் அதிகாரி மீது விஏஓ மீது தாக்குதல், அருவாளரை வெட்டியிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஆட்சியாளருடைய தலையாய கடமை.
ஏன் அப்படின்னா, நான் திமுகவை குறிப்பாக ஏன் சொல்கிறேன்னா, திமுக ஆட்சிக்கு வர்ற சமயத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சமயத்தில் யாரோ ஒரு திமுக தலைவர் பேசுகிறார். 11 மணிக்கு நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகிடுவார், 12 மணிக்கு நாமெல்லாம் போய் மணல் அள்ளலாம், எந்த அதிகாரி வரான் பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு ஒருத்தர் பேசுனதாக ஊடக செய்திகள்லாம் நான் படித்தேன். அமைச்சராகவும் இருக்கார். அமைச்சர் யாரும் சொல்ல விரும்பலை, திமுகவில் ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அறிக்கைகள், பேச்சுக்கள், கருத்துக்கள் இருக்குல்ல, அது சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைந்து கூடும். ஒன்று, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு கனிம வளங்களை எடுக்க வேண்டும் என்று விதி. இந்த விதியை வகுப்பது சட்டம், ஆட்சியாளர்கள் தான். அது ஒரு நியாய தர்மத்துக்கு உட்பட்டு செய்யப்படுகிறது. அதே மீறி செய்பவர்களே அந்த ஆட்சிக்கு ஆதரவாளர்கள், அல்ல ஆட்சியினால் பலன் பெறுபவர்கள், அல்லது ஆட்சிக்கு பலன் தருபவர்கள், பங்கு தர்றவங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த சமூக கேடுகளை எப்படி தடுக்க முடியும்? ஆக இது மிகப்பெரிய இந்த மாதிரி சமூக கேடுகளுக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. இது சம்பவம், இது திமுக அதிமுகன்னு சொல்ல, எல்லா காலத்திலும் கடந்த காட்சிகள் கூட இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள், அதிகாரிகள் லாரி எரித்தி கொண்ட சம்பவங்கள் இதெல்லாம் ரிப்போர்ட் ஆனது தான். பத்திரிகைகளிலும் ஊடகங்களும் செய்தியாக வெளியான தகவல்கள் தான். வெளியாகாத தகவல்கள் எவ்வளோ இருக்கோ தெரியாது. காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். நடுரோட்டில் விழுந்து தண்ணி கத்தின காவல்துறை அதிகாரிகள் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல, கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி விஷயங்களில் ஆட்சியாளர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லைன்னா அப்புறம் என்ன அரசு சட்டம் ஒழுங்கு தறிகட்டு போகுதுன்னு தெரியுது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்ததுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள், முன்னாள் முதல்வர் அந்த இபிஎஸ் பொறுப்பற்று நடந்துக்க கூடாது, அவசரப்பட்டு எந்த அறிக்கையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. என்ன அறிக்கை விடக்கூடாது? இப்போ சம்பவமே நடக்கலைங்கிறாரா? சம்பவம் நடந்திருக்கு, டைம் கொடுங்க, அப்பதான் அரெஸ்ட் பண்ண முடியும், உடனே அறிக்கை விடுறீங்களே அப்படின்ற அதெல்லாம் அது முக்கியம் இல்லை. எதிர்கட்சி என்பவர் அப்படி குரல் எழுப்பித்தான் தெரியணும். மௌனம் சாதித்தார்னா நீ உடந்தையோன்னு கேள்வி எழுப்ப வரும். நடுநிலையாக இருக்கிற நாம பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள்லாம் என்ன இருப்பாங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்களே, அப்போ நீங்களும் அதுக்கு உடந்தையா அப்படின்னு கேள்வி எழுப்பவும் இல்லை. அதுக்காக இவங்க குரல் எழுப்புவது நியாயம். செய்கிறது நீங்கள் எப்போ செய்கிறீங்களே தெரியாது. இன்னும் வேங்கை வயலுக்கு யாரும் கண்டுபிடிக்கல, இன்னும் நாங்குநேரி சம்பவத்துக்கு தெரியாது, இன்னும் பல இந்த மாதிரி இந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல சம்பவங்களுக்கு இன்னும் தீர்வே எட்டப்படலை. பல ஆண்டுகளாக தீர்வு காணப்படாத நிலையில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன நிர்வாகம் செய்கிறீங்க கேள்வி எழும்பவில்லை. இல்லை, கனிம வள கொள்கைக்கு எதிராகவே சில காலங்களாக பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனடியாக எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அது இந்த வழக்கில், இந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக வழக்கு எடுத்திருந்தாங்கன்னா, நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா ஜெகபர் அலி உயிர் போயிருக்காது, காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இது மாதிரி ஒரு தகவலை நீங்கள் சொல்கிறதோட ஒட்டி நான் சொல்ல வரேன், நீங்கள் சொன்ன கருத்தை ஒட்டி சொல்கிறேன். இது மாதிரி குவாரி கொள்ளை, கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் திருட்டு போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக அதிகாரிகளுக்கு தெரியும். சில அதிகாரிகள் வாய் மூடி மௌனிகளாக இருப்பார்கள், பயந்துட்டு இருப்பாங்க. அமைச்சர் வரைக்கும் இது சம்மந்தம் இருக்காது. வர அதாவது ஒரு சில அதிகாரிகள் மௌனம் பயந்துட்டு இருப்பாங்க ஆட்சியாளர்களுக்கு. சில அதிகாரிகளே நல்லா தெரியும் நமக்கும் ஒரு பங்கு வரும், இந்த கொள்ளை அடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு கிடைக்கும், அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு போகும், இன்னும் அமைச்சர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு போகுன்ற ஒரு அந்த யார் எக்கெடுக்கெட்டு போனால் நமக்கு பருவா கிடைக்குதுன்ற பொறுப்பற்ற தன்மையில் இருக்கிற சில பேர் இருக்கக்கூடும். சில பேர், நான் சொல்வது அதிகாரிகள் மட்டுமல்ல, சமூக ஆர்வலர்கள் உட்பட சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, நம்ம போராடி தான் தரணும், தடுத்து தான் தீரணும், அந்த மக்கள் இயற்கை வளம் கொள்ளை போச்சுன்னா நாளைக்கு மாநிலத்துக்கே கேடு, இயற்கை பாதிக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், அதனால் பருவநிலை மாற்றம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு அவங்க போராடுவாங்க. மிகுந்த அக்கறையோடு போராடுகிற இயக்கங்கள்லாம் உண்டு. இப்போது கூட ஓரிரு இயக்கங்கள் இருக்கு, பாதி இயக்கங்கள் அரசியல் நோக்கோடு செயல்பட்டால் கூட அப்படி இருக்கிறவர்கள், அந்த இயக்கங்களோ அல்லது இயக்கங்களை சார்ந்தவர்களோ அல்லது தனிநபர்களோ இப்படி போராடும் போது அவங்களுக்கு நிச்சயமாக அச்சுறுத்தல் தொலைபேசி வழியாக வந்திருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். அவங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு காவல்துறைக்கு நிச்சயமாக புகார் கொடுத்துருப்பாங்க. அந்த சமயத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அலட்சியமாக இருப்பது காவல்துறையும் தான். அதிகாரிகள் மட்டுமல்ல, காவல்துறையும் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அமைச்சர்கள் புகார் சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது.
அப்போ அவங்க ஏற்கனவே எனக்கு அச்சுறுத்தல் வருதுன்னு பல அதிகாரிகள், பல கிராம அலுவலர்கள், வட்டாட்சியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பப்போ ஏன் காவல்துறையினர் கூட சில பேர் இந்த மாதிரி தடுக்க போனால் நமக்கு அச்சுறுத்தல் வருது, நம்மளால் வேலையே செய்ய முடியலன்னு சொல்கிற அதிகாரிகள்லாம் உண்டு. அண்மையில் நடந்தது. அண்மையில் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லி அவரை காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க. கொடுமை. அவர் புகார் சொன்னார், இந்த மாதிரி தடுக்க முடியல, அக்கிரமம் நடக்குதுன்னு. அவர் நியாயமாக குரல் எழுப்புறார். அவரை காத்திருப்பு பட்டியலில் வைக்கிறாங்க. என்ன கொடுமை இல்லையா அது? ஆக குரல் எழுப்பி நியாயம் கேட்கிறவன்னா அந்த குரலை நசுக்க பார்க்கிறார்கள், அந்த குரல் வெளியே வராதபடிக்கு பார்த்து கொள்கிறார்கள் என்றால் இந்த சமூக கேடுகளுக்கு ஆட்சியாளர்களை துணை போகிறார்களோ என்கிற சந்தேகம் எழுப்புது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரியல் ஒன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.